ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம சூர்யாவுக்கும் மகாவுக்கும் எடுத்தோன்னு ரொமான்ஸை வச்சுட்டாங்க. என்னடா அது ரொம்ப நாளாக ரொமான்ஸ் வைக்கலையேன்னு யோசிச்சோம். ரொமான்ஸ் இல்லாமல் நல்லா இல்லைப்பா இவங்க ரெண்டு பேத்துக்கும் வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் வச்சு பாட்டை உப்புக்கெல்லாம் போட்டு கொண்டு வந்து கீழே உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டு விட்றாரு. அப்போ ஒரு பாட்டுலேயே இப்படி சீனை ஓட்டுறீங்களேயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க. அப்புறம் பாட்டெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு நம்ம மகாவுக்கு கேள்வி மேலே கேள்வி வருது. என்ன பண்ணுறது, அவங்க புத்திசாலி பொண்ணாக பிறந்தது அவங்க தப்பா, சொல்லுங்கள் ஆண்டி சொல்லுங்கள் அங்கிள் அப்படிங்கிற கதை தாங்க. அதுக்கப்புறம் நிற்க வச்சு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு யாராக இருந்தாலும் பிளாக்மெயில் பண்ணால் பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எப்படி வந்துட்டு பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணாமல் இவன் வந்து இருக்கான், இதில் என்ன அர்த்தம், ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி தான் அவன் செய்கிறான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத ஒட்டு கேட்டார் கௌதம். அடுத்தவங்க ரூம்குள்ளே ஒட்டு கேட்குறியாப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. பேசிக்கிட்டே இருக்க டைமில் டக்குன்னு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. மதன் ஃபோன் பண்ணி 10 லட்சம் வேணும்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்துட்டு சூர்யா கிட்ட சொல்ல சூர்யாவும் மகாவும் யோசிக்கிறாங்க. இதுலேருந்து தெரியலையாப்பா வீட்டுக்குள்ளே தான் ஆள் இருக்குன்னு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதப்பா. ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்கிறது நம்ம கௌதம் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டான் தெரியும். ஆனால் இன்னமும் கையங்காலமாக பிடிக்காம இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இங்கே பேசினது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு ஒரே சீனை வச்சு உருட்டுவீங்க, கொஞ்சமாவது வாங்கய்யா, வேற சீன் எடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கௌதம் பண்ணுற வேலைலாம் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாங்க, பத்திரகாளி இல்லை பெரும் காளியை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பாவம் நம்ம கௌதம் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்